என்னம்மா வேலையெல்லாம் பெருசா நடக்க மாட்டேங்குது. என்ன வாங்கின பணத்துக்கு வட்டிங்கானோ முதலைங்கானோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேண்ணா. அட எப்படி கொடுப்ப கொஞ்சம் கொஞ்சமா? எங்கண்ணா கஞ்சி குடிக்கிறதே பெருசா இருக்குதுண்ணா. நான் என்னன்னா வந்துட்டு கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தர்றேண்ணா வட்டி பணம். வீடு வாசல்லாம் நல்லா பெருசா தான் வச்சிருக்க, ஆனா பணம் வர மாட்டேங்குது. ஏங்க ஆட சாரி சாரி. போடி உள்ள, இங்க எதுக்கடி வந்த? போடி சீக்கிரம் உள்ள போடி. ஏங்கணுமா யார் இது? ஒரே புள்ள தானே வச்சுக்கிறாது, என் புள்ள தானே. ஒரு புள்ள சொல்லவே இல்ல. அண்ணா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சுக்கிறேன். அவள தப்பா பாத்துறீங்கடா. எந்திரிக்கணுமா எந்திரி. ஆட ஏங்கணுமா இப்படி ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு பொலை தெரியாம இருக்கிறேங்கண்ணம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. எனக்கும் ஊருக்குள்ள எவனும் பொண்ணும் தர மாட்டேங்கிறான். நீ பொண்ணை கொடுத்துட்டா கூட ஏதோ கணக்கு பண்ணிக்கலான்னு வெய்யே. ஏங்கண்ணம்மா அட சொல்லு. அட ஏன் அழுவுற? அட வாங்கின கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு, நான் அடிச்சிட்றேன். என்ன ஆளுகாத ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன சும்மா அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, உனக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் தர, அதுக்குள்ள பணத்தை கொடு, இல்லைன்னா உன் பொண்ணை கொடு. என்ன பார்த்து நல்ல முடிவா சொல்லிடு. அண்ணா அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க, நான் பணத்தை கொடுத்துட்றேங்கண்ணா. பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி கொடுக்குறேன்னு. ஆனா உனக்கு ஒரு மாசம் தான் டைம் கொடுப்பனாக்கு. ஆமா செல்லாம் வரட்டா. செல்லம் ஆட என்ன இப்படி பயப்படுற? ஏங்க அம்மா வெளிய ஆட பயப்படாத. அம்மா யாரு கேட்ட? அப்புறமா வாங்க நீங்க. அப்புறமா வாங்க நீங்க. எங்க போயிருந்தா? நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. அம்மா வெளியில போயிருக்காங்க. இவ வேற எனக்கு அம்மா சொன்னாங்க. அம்மா வேற இன்னும் காணோம். நமக்கு வசதியா தான் போச்சு போ. ஆட என்னன்னு பயப்படுற? தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இப்போ போங்க. பாரு மாமனை பார்த்து நீங்க போங்க ஃபர்ஸ்ட். ஆட பாரு. அதுல வந்த வேலை பாத்திர வேண்டியதுதான். ஐயோ அம்மா எங்க போயிருக்குன்னு தெரியலையே, சீக்கிரம் வாமா. ஐயோ உங்க அம்மா இப்படி ஒரு பிள்ளைய என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறான்னு பாத்துக்க. பணம் கொடுக்கணுமாக்கு அதுக்கெல்லாம் சரியா போச்சு. இப்ப என் பொண்டாட்டியாக்கு. ஆட ஏன் பயப்படுற? ஆட நீ என்ன அழுவாச்சு எழுதாலு இன்னும் வேலைக்கு ஆகாதாமா. என் பொண்டாட்டி ஆயிட்ட. ஆமா ஏண்டி அழுகுற? என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? என்னடி ஆச்சு சொல்லுடி. என்னடா இப்படி பண்ணி போட்டீங்களா? என்னடா உங்கள்ட்ட பணம் வாங்குறது புள்ள இப்படி பண்ணி போட்டீங்களா? என்னடா நான் வீட்ல தான் நேரத்துல புள்ள இப்படி பண்ணி போட்டீங்களா? ஒரு மாசம் டைம் கொடுத்த பொண்ணு பிள்ளை கொடு, இல்லைன்னா பணத்தை கொடுன்னு சொல்லி நீ கேட்கல. இங்க பாருங்கண்ணம்மா, நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொண்டு வந்து பிள்ளை வீட்டில் விட்டு வந்துரு. அவ்வளவுதான், நான் தாலி கட்டி போட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க வரட்டுமா வரட்டுமா செல்லாம். கண்ணு 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 கண்ணு
பொண்டாட்டியா? வா வா வா. இப்போதான் அவங்க வாயாவுக்கு கண்ணு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் கழிச்சு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. ஐயா ஃபுல் டைட்டு. இப்போ கூட ஒன்றும் இல்லை. சிங்கம் பார்த்துக்கிறேன். என்னடா இங்க பாரு, உன்கிட்ட எங்க அம்மா காசு வாங்கியிருக்காங்க. அதுக்கு பதிலா நீ என் கழுத்துல தாலி கட்டிட்ட. இதோட உன் உறவும் என் உறவும் முடிஞ்சுது. ஓகேவா? இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருந்ததுன்னா இதோட அழிச்சிரு. நான் இங்க உன் பொண்டாட்டியே வரல, நான் இங்க ஒரு நடப்போனமா தான் வந்திருக்கேன். ஆட போனாங்கன்னு பெருசு பெருசா வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் இங்க வாழ்றது பொண்ணு வரல. இந்த தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காத, சரியா? இத பாரு, என்ன இருந்தாலும் அட பொண்டாட்டி பணம்டி பணம். 2 லட்சம் ரூபா சும்மா இல்லை, அப்படியே தக தக தகன. சும்மா சொல்லக்கூடாதுடி, கொடுத்து வச்சபடி நான். நீ எப்படி இருக்கிய? கோத்தா சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பா? தப்பா நினைச்சுக்காத, என் குணம் அப்படி. எத்தாயும் விட்டு வைக்கவே மாட்டேன். சீங்கண்டி கண்ணு. இந்த தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன். என்ன புருஷன் பேச்ச கேக்குறியா இல்லையா? இங்க பாரு, பொண்டாட்டி தொடாதான்னு சொல்லிட்டேன். தாலி கட்டி பாத்து. நெய்யும் கொல்லிங்கிற, இவனும் கொல்லிங்கிற, இதுவும் கொல்லிங்குது. அப்புறம் வேற யாரு தான் கொண்டா? இங்க பாருங்க, யாருன்னு உண்மையை ஒத்துக்குங்க. இல்ல 4 பேர் சேர்ந்து பண்ணதா ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன மிருகமாக்கிடாதீங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டு, யாரோ கொலை பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க சுத்தல் விடுறீங்க. 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துட்டு சார், அவ்வளோதான். அப்ப கொண்டுட்ட இடையில அவர் சொன்னது செஞ்சேன் சார், அவ்வளோதான் சார். மற்றபடி வேற செய்யல சார். 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கொலை பண்ணாம வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? செய்ய சொன்னார் சார், நான் செஞ்சேன். ஆனா செஞ்சேன் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அவர் எதை செய்ய சொன்னாரோ அதைத்தான் செஞ்சேன். நக்கலா? நீயா சொல்றியா? உங்க ஆளுங்களை விட்டு தோலாரு தொங்கோட்டா சார். எங்களுக்கும் வைரனுக்கும் மார்க்கெட்ல பிரச்சனை நடந்தது உண்மைதான் சார். அங்க பெரிய அடிதடியே ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை எங்க அக்கா முடிச்சுட்டாங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு ஜவுளி கடையை ஆரம்பித்தோம். அங்கே தினம் வைரனோட ஆட்களையும் தாக்க முடியல. யோ பணத்தோட எடு 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 எடு. ஏய் என்ன எடு எடு, டக்குன்னு எடு. கொண்டா கொண்டா, பணத்தை எடுப்பா. ஏய் பணத்தை எடுப்பா, என்ன பார்த்துட்டு இருக்க? எடு எடு எடு. சும்மானமா அப்படி ஒரு நாள் மாமூல் வாங்க வந்தப்ப அடி. எங்க போறீங்க? பணத்தை எடுத்துட்டு வா. எங்க பணம்? ஏய் மாமா கை எடுத்துற வேலை எல்லாம் வேணாம். பணம் போமா. ஏய் வா சீக்கிரம் வா. ஏய் அக்கா நீ வா. உங்களுக்கு ஏதோ காசு வேணுமா? ஏய் வாமா. அக்கா இங்க வா. ஏன் கொண்டா கொண்டா. எங்க பணம்? எங்க அடி செருப்பா. எங்க பணம்? என்ன போ எடுத்துட்டு வா போ. பணம் ஏய் அத கம்முனு. ஏய் அங்க பணம் எங்க? வெட்டி பேச்சு உள்ள வந்து வேலைய பாருங்கடே. ஏக்கா நீயே வாக்கா, அவளுக்கு நீ கொடுத்ததா வேணும். என்ன மாமா? ஏக்கா மாமூல் வேணுமாமா, வாக்கா. அது எவண்டாவது என்கிட்ட மாமூல் கேக்குறது? நீயே வந்து கேளு. இந்த மாமா பசங்க போக மாட்டாங்க. வா வா சீக்கிரம் வந்து நீயே என்னன்னு கேளு. வாக்கா. யார் அது? ஏய் அடிவங்களுக்கு முன்னாடி ஓடி போயிருங்கடா. எங்க அக்கா வந்து அவ்வளவுதான். இவனுக்கு சொன்னா என் அக்கா ஒரு ரூபா வாங்குறே. அக்கா நான் பெரிய சொம்பா. இதோ வந்துட்டா கேளு. மாமூல் கேக்குறாங்க. நம்ம கிட்டயே வாங்குறாங்க. காசு எடுத்துட்டு வா. நீயே கேளு. ஏய்
ஏய் மாமூல் மாமலை கேளு, எடுத்துடா. கேளு. இப்ப மேல கை வைடா ஏய் மேல கை வைக்காத. அடுத்த கடைக்கு ஏய், போ. ஏய், இப்ப மாமலை கேளு. எடுத்து. ஏய். இப்ப ஆம்பளையா இருந்தா மேல கை வைடா பாக்கலாம். அக்கா இந்தா. பா ஐயோ ஐயோ கொட்டை கலங்கிடுச்சு மாமலை. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. வாங்கடி, ஐயோ ஐயோ வலிக்குது மாமலை. அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன் மாமலை. ஏய் ஹலோ சொல்றா மாப்ள. ஏய் அண்ணன் கிட்ட கொடுற போன. என்னது மேட்ரா? ஆமாண்டா அண்ணன் கிட்ட பேசு. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. அண்ணா மார்க்கெட்ல இருந்து கோபால் பேசுறான். ஹலோ மாமலை அண்ணே, வலிக்குதுடா நம்ம கலங்கி ஆளை வச்சுடா. வசூல் பண்ற இடத்துல அடிச்சிட்டான். ஐயோ அப்படியா? அடியோரு வலிக்குதுடா. ஆமாண்ணே. யாரா அது? ஐயோ, அண்ணே ஒருத்த இல்லண்ணே. அவளா? ஒருத்தி. டேய் ஐயோ. அவனா அவளா? அண்ணே ஒருத்தி வலிக்குதுடா. தானே. ஐயோ. டேய் நீ என்ன லூசாடா? ஒழுங்கா சொல்றா. அண்ணே அதானே அந்த அவளா? திருநங்கை. ஐயோ, நீ முடியல. எல்லாம் ஆம்பளையாடா? அண்ணா, என்னண்ணா? எவன் உன்னை கை வச்சானோ அவனை அங்கேயே போடு. சரி போட்டுறேண்ணே. அப்பதான் ஜனங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் அப்படியே இருக்கும். என்ன சரிண்ணே. போட்டு வர்ற மாதிரி இருந்தா இங்க வந்து மூஞ்சிய காட்டு, இல்லைன்னா அப்படியே ஓடிப்பு. அதுக்கு எதிரா சரிண்ணே ஐயோ. போடுறேண்ணே. உங்க வார்த்தைக்காக தானே காத்துட்டு இருந்தேன். ஐயோ. சார் எங்கள் அக்காவை போட்டதுக்கப்புறம் வைரவனை போகிறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு நாள் அமைஞ்சது. அப்போ நாங்களே அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் ஃபோனை போடுறியா அவனுக்கு? போடுறேன். ஹலோ, நாங்க தான் பேசுறோம் மார்க்கெட்ல இருந்து. யாரு? எந்த மார்க்கெட்ல இருந்து? ஆ, தெரியாதா? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. இங்க என்ன டிவியா ஓடுது? ஆ, என் அக்கா பேசுறமா தாரேன். என்னடி சொல்கிறான் அவன்? கேளு, நீ ஏன் கேளு. ஏய் மாமா எங்கம்மா இருக்கு? சொல்லு, யாரு நீ? ஏய் மாமா நீ தான் ஆம்பளைன்னு கேள்விப்பட்டேன். எவன் சொன்னது? ஊரே சொல்லுது. ஊரே சொல்லுதா? ஆமா சரி, உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். உன் பேர் என்ன? பேர் என்னவா இருந்தா என்ன, நேர்ல வந்து சொல்றேன் மாமா. நேர்ல வரையா? வா வா. ஒருத்தி வரையா? எத்தனை பேர் வரீங்க? 2 பேர் தான் சேர்ந்து வரோம். சரி, எனக்கும் பொம்பளைகளா பார்த்து போர் அடிச்சு போச்சு. நீ வா, உன்னையோ ஒரு கை பார்த்துட்றேன். எல்லாம் வேலை செய்கிற மாதிரி தான் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் வாங்கடாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் இன்னைக்கு பூரா உங்களுக்கு லீவு. என்ன இங்க வா. இந்தாடா ஜாலி தான். இந்தாடா. டேய் இந்த ஆமாம் எங்கே போகிறீங்க? அண்ணா ஓரமா நின்று ஓரமாக நின்று ஹெல்ப் ஏதாவது காலை தூக்கி அண்ணா. ஒன்று கிடைக்கலான்னு பார்க்குறேன். அது எங்களுக்கு தெரியும். பா ஆளை மூஞ்சி. நீ என்ன பண்ண போகிற? எப்படியும் சும்மா தான் இருக்க போறேன். உங்களுக்கு ஒத்தாசையா? ஒத்தாசிக்கு சந்தில் சிந்து பாடலான்னு பார்க்குற. உன்னை பற்றி எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. என்ன அது எங்களுக்கு தெரியும். போய் வேலையை பாரு. ஆளை மூஞ்சியும் பாரு. நீ என்ன பண்ண போற? அண்ணா என் ஆள் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு பண்ணந்தான் ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி. ஒரு ஏன்டா எட்டு டேய்? பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நீ எல்லாம் அடிபட்டாதான்டா இருந்துவ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்ன பண்ண போற? அண்ணே பக்கத்தில் சூர்யா படம் போட்டிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுண்ணே. சூர்யாவா? அது யார் அது? சூர்யா நடிகர் சூர்யாண்ணே. எனக்கு மேல என்ன பெரிய ஆளு? போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, அந்த பய விலையை கொஞ்சம் கேட்டதா சொல்லு. என்ன? சரிண்ணே. நம்ம லெவல் ஒரு கோட்டர் தானே இல்லண்ணே, அடிச்சுட்டு அப்படியே மல்லாக்கா படுத்துருவண்ணே. என்னமோ பண்ணி தொலைங்க, என்ன ஆள் விட்டா சரி. என்ன புரியுதா? போ போ, அவன் வேலையை பாருங்க. சரி ஒருத்தர் இந்த பக்கம் வரக்கூடாது. என்ன? போ. நான் வரேன். சரிண்ணே. சரிண்ணா. வரலண்ணே. எங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்தது சார். யோ இப்படி எல்லாம் விசாரிச்சா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொருத்தனையும் ரிவிட் கட்டியா? ஓகேங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வைரவனோட கேஸ் விஷயமா தாங்கய்யா. வைரவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுங்கய்யா, வைரவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு. அதை குணமாக்கத்தான் வைத்தியத்துக்கு என்கிட்ட வந்தாருங்கய்யா. ஆமாங்கய்யா, குணப்படுத்தலாம்னு நினைச்சு தான் நாங்கள் வைத்தியம் பார்க்க கூட்டிட்டு வந்தோம். நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு எவ்வளவோ மறுத்தேன். ஆனால் என்னை வற்புறுத்தி வைத்தியம் பார்க்க அன்னைக்கு வைரவன் கோயிலுக்கு வந்தான்.
வணக்கம் சாமி, வணக்கம். வாங்க வாங்க தலைவரே, இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. சாமி, உட்காருங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வைரவனுக்கு நீ கொஞ்சம் வைத்தியம் பண்ணி அவன் உயிரை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். யாரு அந்த பொறுக்கி வைரவனுக்குலாங்கய்யா? உங்களுக்கே அது நியாயங்களாங்கய்யா? அவனுக்கு வைத்தியம் பார்க்கறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு உங்களுக்கே தெரியாதா? சாமி, எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் நம்ம தமிழ் பண்பாடு என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் தீமை செய்திருந்தாலும் நல்லதே செய்யணுங்கிறது தான். வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். யாரெல்லாம் தீமையே செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையே செய்ய. அப்பதான் வாழ்நாளில் மக்கள் சுபிட்சமா வாழ முடியும்னு சொல்றார். சாமி, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வைரவனுக்கு நீங்க வைத்தியம் பண்றீங்க, பிழைக்க வைக்கிறீங்க. தீமைக்கும் நன்மை செய்யு திருக்குறள்ல இருந்து அடியெடுத்து கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் அவனுக்காக பரிஞ்சு பேச வந்திருக்கீங்க. கண்டிப்பா நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்கறேங்க ஐயா. ஆனா சில நிபந்தனை இருக்கு. அதை மட்டும் அந்த வைரவன் நிறைவேற்றுவானா? செய்யறங்க. வைரவன் வரட்டும், வைரவங்கிட்ட பேசுவோம். உங்க நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுவோம். இதோ வைரவனே வந்தாச்சு. வா வைரவா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நான் எந்த அன்னைக்கு கோயிலில் உட்காந்துருக்குறேன். சாமி, வைரவங்கிட்ட நிபந்தனைகள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. என்னையா நிபந்தனை? மிரட்டலுக்கு மணிய மாட்டேன். என்ன தலைவரா, உங்களுக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? என்ன தலைவரா இப்படி? வைரவா, சாமிகிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு சில நிபந்தனைகள் சொல்றேன்னு சாமி சொல்றாரு. சாமி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். 5 நிபந்தனை தான். 1 மது அருந்தக்கூடாது. 2 பொம்பளை சகவாசம் கூடாது. 3 யார் குடியையும் கெடுக்கக்கூடாது. 4 பிறர் சொத்தை அபகரிக்க கூடாது. 5 கொலை கொள்ள பாவங்களை செய்யக்கூடாது. அவ்வளவுதாங்க ஐயா. இதை மட்டும் இந்த வைரவன் செஞ்சிட்டா கண்டிப்பா நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்க தயாரா தலைவரா. இத்தனை நிபந்தனை வைரவா, கொஞ்சம் பொறு வைரவா. எதுக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு? அதுக்கு பேசாம சாமி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாரு. என்னன்னு கேட்டுக்கிட்டு அதன்படி தான் நடந்து பாரு. சரி, அதையும் பார்க்குறேன். இப்போதைக்கு உனக்கு அதுதான் முக்கியம். அதையும் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிற. ஆனால் வைத்தியத்தில் ஏதாவது தப்பு நடந்தது தெரியும்ல, போட்டு தள்ளிடுவேன். என்ன, எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன, உனக்கும் பயப்பட மாட்டேன், தலைவருக்கும் பயப்பட மாட்டேன், அதுக்கும் பயப்பட மாட்டேன். புரியுதா? ஐயா, அடுத்த வாரம் நம்ம கோவில் திருவிழா வருது. சரி. அந்த திருவிழாவில் சாமி முன்னால சத்தியம் பண்ணி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் கண்டிப்பா நான் செய்யறேன். தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லுவோம். இங்க பாருப்பா, சாமி நல்லதை தான் சொல்றாரு. நிபந்தனை ஏத்துக்க, உடம்ப பாத்துக்காத்துக்குப்பா. சுவரம் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சரி தலைவரை, சொல்றீங்க. வர திருவிழா வரட்டும், சத்தியத்தை பண்றேன். உனக்கு தேவை சத்தியம் பண்ணணும், சத்தியத்தை பண்ற. அதுக்கப்புறம் நீ வைத்தியத்தை ஆரம்பிக்கணும். புரியுதா? வைத்தியத்தில் அதாவது கோளாறு வந்துட போகுது. புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய சோழி இருக்குது. என்ன, சரி வட்டா. சரிப்பா, போயிட்டு வா. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கப்பா. ஆக மாட்டே இருக்குது. பசங்க கிட்ட சொல்லி உண்டி தூக்கிட வேண்டியது. வணக்கம். கோயிலுக்குள்ள வர்றது பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். உங்க ஆத்தா வேணா இங்கேயே வர சொல்லு. என்ன? சரி